எப்பொழுது மௌத்து வரும், எந்த இடத்தில் மௌத்து வரும், எந்த நிலைமையில் மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த ஒரு சுன்னத்து தான் ஆக முக்கியமான ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்ய சொன்ன அமல்களில் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அப்படி சொன்ன ஒரு அமல்களில் ஒன்றுதான் திருமிதியில் வருகிறது, அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத். இன்பங்களை முறிக்கக்கூடிய மௌத்தை அதிகம் நினைத்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியதுதான் மவுத். எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஃப்ளைட் விபத், 242 பேர். இந்த 242 பேர்ல 241 அழித்து விட்டு அல்லாஹ் ஒருத்தரை காப்பாத்திருக்கேன். அல்லாஹுடைய குதிரத்தை பாத்தீங்களா? அல்லாஹுடைய வல்லமை யாராவது யோசிச்சீங்களா? அந்த ஃப்ளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. ஃப்ளைட் விழுந்தது 4 மாடி 5 மாடி கட்டடத்துக்கு மேல. அதிலிருந்து குதித்து ஒருவன் கால் கை கூட உடையாமல் வெறுமனே காயத்தோடு தப்பி இருக்கிறான். மற்ற 241 பேரும் பத்தி கரியாக மாறி இருக்கிறார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா. இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன். நாங்க திட்டம் போட்டு வச்சிருப்போம், நாளைக்கு 1000 திட்டம் போட்டு வச்சிருப்போம். ஆனால் நாளை நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத். உலகத்தில் யாருக்கும் தெரியாது எங்கே மௌத்து வரும், எப்பொழுது மௌத்து வரும், யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் தயாரிப்பு செய்யக்கூடிய நாம் ஆக முக்கியமாக தயாரிப்பு செய்ய வேண்டிய ஒன்றுதான் மௌத். நாங்க கொஞ்சம் கேட்டு பார்க்கணும், இன்றைக்கு எனக்கு மௌத்து வந்தால் நான் மௌத்தை சந்திப்பதற்கு தயாரா? இன்றைக்கு மௌத்து வருது, உதாரணமா என்னுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன, என்னுடைய இபாதத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய ஹலால் ஹராமுடைய நிலைமை என்ன, என்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன, மனைவியோடு என்னுடைய நடத்தை எப்படி, தாய் தகப்பனோடு என்னுடைய நடத்தை எப்படி, இரத்த பந்தங்களோடு நான் சேர்ந்து வாழ்வது எப்படி? இன்றைக்கு மௌத்து வந்தால் நான் மௌத்தை சந்திப்பதற்கு தயாரா? ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சிரிக்கிறார். சக்கராத்துல சிரிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! என் உலகத்தில் அல்லாவுக்காக அழுதவர் அவர், அல்லாவுக்காக அழுதழுதே வாழ்ந்தவர். நெருப்புல, வெயில்ல, சுடு மணல்ல, பாலை வனத்துல சங்கிலியால கட்டி அடிக்கப்பட்டு தியாகம் செய்யப்பட்டு இப்படியெல்லாம் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தீனுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சக்கராத்துல சிரிப்பு. இப்ப மனைவி அழுகிறா, வா ஹுஸ்னா, எனக்கு வந்த கவலையே, என்னுடைய கணவன் சக்கராத்தில் இருக்கிறார். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்து கொண்டு சொன்னாராம், வா ஃபர்ஹா, எனக்கு வந்த சந்தோஷமே. எப்படி மவுத், மவுத்தாக போறார், சந்தோஷமா சொன்னார், கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ ஸஹ்பா. நானேன் கவலைப்படணும் மௌத்த நினைச்சு? நான் மௌத்தாகினா சந்திக்க போறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மௌத்தாகினால் சந்திக்க போவது சஹாபாக்கள, அல்லாஹ்வ. நானேன் கவலைப்படணும்? அதான் சந்தோஷமா மௌத்தாகிறேன். இந்த மௌத்துக்கு நாங்க ரெடி என்றா நாங்க தான் உலகத்துல வெற்றியாளர்கள். இப்படியான மௌத்துக்கு நாங்க தயாரிப்பு என்றால் சகோதரர்களே, நாங்க தான் உலகத்தில் பாக்கியசாலிகள். அல்லாஹ் எதையும் பார்ப்பது கிடையாது. அல்லாவுக்கு தேவை என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நாங்க எல்லாம் நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கம் போகணும். இதான் அல்லாவுக்கும் விருப்பம். நீங்க வளர்த்த ஒரு கோழியை நீங்க தூக்கி நெருப்புல போடுவீங்களா? நீங்க வளர்த்த ஒரு மிருகத்தை நீங்க நெருப்புல போடுவீங்களா? நீங்க விரும்ப மாட்டீங்க ஒரு நாளும். அத போலதான் அல்லாஹ். உலகத்துல ஆக விருப்பம் அல்லாஹ் எங்களோட, ஆக இரக்கம் அல்லாஹ் எங்களோட. அல்லாஹு தஆலா அவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறான் மனிதர்களோட. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்,
இன்னைக்கு திருந்துவார், நாளைக்கு திருந்துவார். எவ்வளவு பேரை மன்னித்திருக்கிறான் அல்லாஹ், எங்களை மன்னிக்க மாட்டானா? இன்றைக்கு நாங்க தௌபா செய்ய ரெடி என்றால் அல்லாஹ் எங்களை மன்னிக்க ரெடி. சஹீஹுல் புகாரில வருது, ஒருத்தர் பாவம் செஞ்சு 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 இப்ப பயம் வந்துட்டு. பாவம்டா எக்கச்சக்கமான பாவம், பாவம்டா எக்கச்சக்கமான பாவம், ஒன்று ரெண்டு பாவம் இல்ல. இப்ப மௌத்து வரப்போகுது, பயமாரி. பிள்ளையில கூப்பிட்டு சொன்னானா, நான் மௌத்தா போனா என்ன கொண்டு வைத்து புதைச்சிடாதீங்க. நான் மௌத்தா போனா நீங்க ஒரு வேலை செய்யும். என்ன வேலை? என்ன பத்த வைங்க. முதலாவது பத்த வச்சு என்னுடைய சாம்பல் அப்படியே எடுத்து வைங்க. எடுத்து வச்சு நல்லா வேகமா காத்து வீசக்கூடிய ஒரு நாள்ல அப்படியே என்னுடைய சாம்பலை தூவி விடுங்கள். நான் அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிரலாம். அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான். அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான். அல்லாஹ்வை சரியாக விளங்கி இருந்தா அவ்வளவு பாவம் செய்திருக்க மாட்டார். அல்லாஹ் சொல்றான், எனக்கிட்ட இருந்து தப்புறதா, எனக்கிட்ட இருந்து தப்புதா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், وَأَنَّ عَلَيْهِ النَّشْأَةَ الْأُخْرَى. நீ மௌத்தா போகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃன் செஞ்சு உனக்கு ஜனாசா தொழுகை நடத்தி உன்னை கபர்ல வச்சு மண்ணோட மண்ணாகி எலும்புகள் எல்லாம் உக்கி உடம்பெல்லாம் புழு அரித்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னாலும் உன்னை எழுப்பாட்டும் சக்தி எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் கியாமால சொல்றான், பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. பனானாவையும் எழுப்பாட்டுவேன் நான். என்ன பனானா? இங்கிலீஷ் பனானா இல்ல, இது அரபு பனான். அரபியில பனான்டா என்ன? ஃபிங்கர் பிரிண்ட். ஃபிங்கர் பிரிண்ட். உலகத்துல நாங்க வாழ போக்கல எங்கட கை நாட்டு எங்கட விரல் நுனியுடைய அடையாளம் என்ன டிசைன்ல இருந்துச்சோ, கியாமத் நாள்ல அந்த டிசைன்ல தான் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அவன்கிட்ட இருந்து யார் தப்புற? இப்ப மௌத்தா போனார், காத்துல கரைச்சி விட்டாங்க. அல்லாஹ் சொன்னானா, பூமிக்கு காத்துக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர். அப்படியே சேர்ந்து பால் நிக்குது. ஆள் நிக்கிறார். அல்லாஹ், நான் தான் தப்பலாம்னு நினைச்சேன். அல்லாஹ் கேட்டானாம், ஏன் இப்படி செஞ்சாய்? ஏன் இப்படி செஞ்சாய்? சொன்னாராம், உன்னை பயந்துதான் நான் இப்படி செஞ்சேன். நீ தண்டிச்சிருவியோ, என்ன நரகத்துல போட்டுருவியோ, இப்படி செஞ்சா தப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன எழுப்பி நிப்பாட்டிட்டாய். அல்லாஹ் சொன்னானாம், என்னுடைய பயத்தாலே நீ அப்படி செஞ்சாய், உன்னை மன்னிச்சிட்டே நீ சொர்க்கம் போ. அவ்வளோ இறக்கம் உள்ளவன் எங்களை மன்னிக்க மாட்டானா? 100 கொலை செஞ்சவனை மன்னிச்சவன் எங்களை மன்னிக்க மாட்டானா? ஹஜ்ரத் ஹம்சாவை கொண்டவரை மன்னிச்சு சஹாபியாக்கியவன் எங்களை மன்னிக்க மாட்டானா? ஆனா அல்லாஹ்வை ஏமாத்திர வேலை பார்க்கப்படாது. ஊரை ஏமாத்திர மாதிரி, உம்மாவை ஏமாத்திர மாதிரி, வாப்பா ஏமாத்திர மாதிரி, டீச்சர் மாரை ஏமாத்திர மாதிரி, பிரின்சிபல் ஏத்திரமா மாத்திர மாதிரி, அப்படி உஸ்தாது மாரை ஏமாத்திர மாதிரி அல்லாஹ்வை ஏமாத்திர வேலை பார்க்கல. சிசிடிவி கேமரா பள்ளிவாசல்ல இருக்குது, அதுக்கு டோர்ச் அடிச்சு களவு எடுத்துட்டு போறான். பள்ளிவாசல்ல இருக்கிற, பங்களால இருக்கிற, பெரிய பெரிய கடையில இருக்கிற சிசிடிவி கேமராவை எல்லாம் மறைச்சி கல்லர் களவெடுத்துட்டு போறார். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. என்னுடைய கண்காணிப்புல இருந்து, ஏண்ட கேமரால இருந்து ஒன்றும் மறையாது. ஒரு டோச்சும் அங்க செல்லுபடியாகாது. நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச குத்தம், நீங்க செஞ்ச நல்லமல் உங்களுக்கு மறந்திருக்கலாம். அல்லாஹ் யல்காஹு கிதாபை யல்காஹு மன்ஷூரா. நீங்க பிறந்தத்திலிருந்து மௌத்து வரைக்கும் என்னென்ன செஞ்சீங்களோ அவ்வளோத்தையும் அல்லாஹ் லிஸ்ட் போட்டு காட்டுவானா. செஞ்ச எங்களுக்கே மறந்துரி. பார்த்துட்டு சொல்லுவார், மாலிஹாதல் கிதாப். என்ன கிதாப் இது? என்ன லிஸ்ட் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. செஞ்ச சின்னதும் இருக்கி பெருசும் இருக்கி, எல்லாத்தையும் வச்சிருக்குது, ஒன்றையுமே உடல்லையே. சகோதரர்களே, மன்னிப்பவன் அல்லாஹ், இரக்கமுள்ளவன் அல்லாஹ். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், முஸ்லிம் ஊர்ல வாழக்கூடிய நாம், மருதமுனை, நப்பட்டி முனை, சாய்ந்தமருது, கல்முனை எல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து வழியக்கூடிய ஊர்கள். ஆனா பள்ளிவாசல் மட்டும் நிறையுதில்லை. முஸ்லிம்கள் நிறைஞ்சு வழியறாங்க, பள்ளிவாசல் அதே மாதிரி தான் இருக்குது. அதே சுபகுக்கு 2 சவு தான் இருக்குது. அதே ஊடுகள்ல ரோடுகள்ல 2 வீட்டுல தான் லைட் பத்துது.
சுபகுக்கு மத்த எல்லா ஊடும் இருட்டா இருக்குது. அல்லாஹ்ட ரஹ்மத் எப்படி இறங்கும், அல்லாஹ்ட பரக்கத் எப்படி விளங்கும்? வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல உயிரை கொடுத்து இஸ்லாத்தை வளர்த்த வாலிபர்கள், இரவு முழிச்சிருந்து இஸ்லாத்தை வளர்த்த வாலிபர்கள் இன்றைக்கு 100% பேர் இரவு 2 மணி வரைக்கும் போனை ஹயாத்தாக்கிட்டு சுபகு இல்லாம வீட்டுல தூங்குறான். எப்படி இந்த வாலிபத்துக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும்? நீங்க யோசிங்க. வாலிபர்களுக்கு குறிப்பா சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டார்கெட் வாலிபர்களா இருந்துச்சு. அதே போல இந்த காலத்துல யூதண்ட டார்கெட்டும் நீங்க தான். நீ யோசி வாலிபனே, இன்றைக்கு நான் மௌத்தா போனா என் போனை கொண்டு போயிட்டு மீசான் தராசுல போட்டா எத்தனை கிலோ பாரம் கூடும் பாவத்துல. அதில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்டெக்ட், அதில் இருக்கக்கூடிய டிக்டாக் மியூசிக் வீடியோ, அதில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ஹராமான வீடியோ, அதில் இருக்கக்கூடிய ஊர்பலாய், அதில் இருக்கக்கூடிய பாட்டு படம். எல்லாரும் அல்ல, எல்லாரும் இல்ல, ஆனா அதிகமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் போனாலே அழிஞ்சு போய்தான். எப்ப தௌபா செய்யற? எப்ப சகோதரர்களை தௌபா செய்யற? நாளைக்கா நாளை அண்டைக்கா அல்லாஹ் கூப்பிடுறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். 100 கொலை செஞ்சவரை மன்னிச்ச அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடி. அன்றும் அதே அல்லாஹ், இன்றும் அதே அல்லாஹ், என்றும் அதே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தன்மைகள் மாறாது. ஆனா கியாமத்துடைய நாளையில அவன் நல்லவர்களோட மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான், பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான், தூக்கி நரகத்துல போட்டுருவான். ஆகையால் சகோதரர்களே, மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. 80,000 வருஷம் நெருப்புல பத்தணும். யாரு கேளும் சகோதரர்கள், ஒரு தொழுகையை வீணாக்கின. நீ கேட்டு பாருங்க, தொழுகைகள் நிலைமை என்ன? தொழுறாக்கள் கண்ட தொழுகையை பத்தி கேளுங்க. தக்பீரை கட்டி எத்தனை நாட்டுக்கு போறோம்னா, தக்பீரை கட்டி இஸ்ரேல் இருக்கிறார், ஈரான்ல இருக்கிறார், பாஸ்போர்ட்டும் இல்ல, விசாவும் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல, பிளைட்டும் இல்ல, முழு உலகமும் போறார் தக்பீரை கட்டினா. ஏன் தக்பீரை கட்டினா என்ன ஓதுறன்னு அர்த்தம் விளங்குது இல்ல? கொரோனா படிக்கல, எங்கே எல்லாம் போனார். ஐசிபிடிக்கு போனார், அங்கால பிகாஸுக்கு போனார், ஓபன் யூனிவர்சிட்டி போனார், கேம்பஸுக்கு போனார், என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்குதோ எல்லாம் முடிச்சார். ஆனால் குர்ஆன்ல ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை படிக்கல. 30 வருஷம் 40 வருஷம் தொழுகையில என்ன ஓதுறன்னு அர்த்தம் தெரியா? அப்ப எப்படி அந்த தொழுகை உள்ளச்சம் உள்ள தொழுகையா மாறும்? நான் சொல்றது பிளண்டா நீங்க எந்த இடத்துல எழும்பி சொல்லுங்க. நீங்க சொல்றது பில, அப்படி எல்லாம் இல்ல. நாங்க முழு குர்ஆனையும் படிச்சு முடிச்சு போட்டு தான் தொழுகிறோம். எவ்வளவு மார்க்கத்துல பின்னுக்கு இருக்கும் சகோதரர்கள். எல்லாத்துலயும் முன்னுக்கே கிழக்கு மாகாணம் பில்டிங்கா, அவர் 2 மாடி கட்டினா இவர் 3 மாடி கட்டுற. அவர் 1 கோடி ரூபாட வாகனம் எடுத்தா இவர் 2 கோடி ரூபாட வாகனம் எடுக்கிற. அவர் 4 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதா, நான் 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழணும். அதுல போட்டி இல்ல. சஹாபாக்கள் போட்டி போட்டது அமல்ல. அஸ்ஸாபிகூன் 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 அல் அவ்வலூன். புகழ்ந்து சொல்றான் அல்லாஹ், போட்டி போட்டவர்கள்.